ஸ்டார்ட் பண்ணுமா? ஸ்டார்ட் பண்ணலாம்பா. ஸ்டார்ட் பண்ணு. பண்ணிட்டா சரி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நார்த்து கோவாவில் இருக்கும். இந்த மான்சூன் கோவா தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோவானாலே பார்த்தீங்கன்னா பீச்சஸ், பார்ட்டிஸ், நைட் லைஃப்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க. கோவா பார்த்தீங்கன்னா வந்து ஹெரிட்டேஜான பில்டிங்ஸும் ஏஷியன் ஆர்கிடெக்சர்ஸும் ஒரு ட்ரெடிஷ்னலான வீடுகளும் பார்த்தீங்கன்னா கலந்தது தாங்க இந்த கோவா. இப்போ நம்ம இந்த பக்கம் தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அதில்ஷான்ற ஒரு ராஜா பார்த்தீங்கன்னா வந்து 27 மசூதிகள் கிட்ட வந்து கட்டியிருக்காருங்க. அதில் சிலது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கோவாவில் இருக்குது. அதில் ஒன்றான ஒரு அழகான மசூதியை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தங்கியிருக்க ரூம் அதை பார்த்தீங்கன்னா வேகட்டார். அந்த வேகட்டார்லேருந்து இந்த மசூதிக்கு வந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க எங்கள் கூடவே வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்களும் பார்க்கலாம். வெல்கம் டு அவர் ஜிப்சி vlog. நாங்கள் வந்து ஒரு கடையில் தாபாவில் வந்து சாப்பிட வந்தோம். தாபாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பிளேட் மீல்ஸு, 2 மீன் பார்த்தீங்கன்னா வந்து 90 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் வேணும்னா ஒரு கப்பு தயிர் 10 ரூபா கொடுத்து வாங்கிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே தான். நேற்று சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. இது வந்து சாப்பாடு சூப்பராக இருக்குது. குழம்பு தான் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. இந்த ஒரு குழம்பு தானா, வேற குழம்பு தருவாங்களான்னு தெரியல. என்ன குழம்புனே தெரியல. நேற்று வந்து இறா குழம்பா இருந்தது. தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க, அவ்வளோதானே தெரியுது. வேறு எதுவும் தெரியல பெருசாக. இது வந்து நான்வெஜ் மீல்ஸ் 90 ருபீஸ். நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை மிளகா பஜ்ஜி வச்சு கொடுப்பாங்க. சென்னா குழம்பு. அப்புறம் வாட்டோட மீன் ஒரு அப்பளம் ஒன்று கொடுப்பாங்க. வந்துட்டா மனசா பரவாயில்லையா? பிடிச்சாலே சொல்லு போகிறோம். இங்கதான் இருக்கா மசூதியா? இந்த அழகான மசூதி கிட்ட நம்ம வந்துட்டோங்க. இந்த மசூதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பனாஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 27 கிலோமீட்டரில் தாங்க இந்த மசூதி இருக்குது. இந்த மசூதி சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னும் மண்டோவி ரிவர் பக்கத்தில் தாங்க அழகாக வந்து இந்த மசூதி வந்து அமைச்சிருக்கு. இந்த மசூதி வந்து யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில்ஷா டைனஸ்டி சேர்ந்தவங்க தாங்க இதை கட்டியிருக்காங்க. இது எப்போ கட்டியிருக்காங்கன்னா அதில்ஷா டைனஸ்டியில் யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1560 பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அதில்ஷான்றவர் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த கோவாவில் 27 மசூதிகள் கிட்ட கட்டியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா சிலது தான் மிஞ்சி இருக்குது. அதில் ஒன்றான அழகான மசூதி தான் பார்க்க வந்திருக்கும். இந்த மசூதியோட பேர் பார்த்தீங்கன்னா சுர்லாத்தார் மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்டிடக்கலை வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் பூண்டா சிட்டியில் இருக்கிற சாஃபான்ற ஒரு மசூதியை பார்த்தாங்க கட்டியிருக்காங்க. இந்த மசூதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பழமையானதாக ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த குளத்தை பார்த்திங்கன்னா அது வந்து சொல்லும் இது வந்து எவ்வளோ பழமையான வரலாறு கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குளத்தை சுற்றி பார்த்திங்கன்னா மிஹ்ராபானி அப்படின்ற ஸ்டைலில் அந்த ஆர்ச் மாதிரி கட்டியிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசூதியை வந்து எந்த கற்களை வந்து பயன்படுத்தி கட்டியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வழக்கமாக வந்து அஞ்சுலாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறதாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரெட் லேட்ரைட் ஸ்டோன் அப்படின்ற ஒரு கல்லை வச்சு தாங்க கட்டியிருக்காங்க. பெரும்பாலும் அப்போது அந்த டைனஸ்டியில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்களை வச்சு தான், அதாவது இந்த ரெட் லேட்ரைட் ஸ்டோனை வச்சு தாங்க நிறைய கட்டிடங்களை வந்து அவங்க கட்டியிருக்காங்க.
இப்போ இந்த மசூதியை யார் பாதுகாத்துட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தாங்க வந்து பாதுகாத்துட்டு வராங்க. இந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா சுர்லா தார் அப்படின்ற பேர் எப்படி வந்ததுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுர்லா அப்படின்றது வந்து இந்த கிராமத்தோட பேர். தார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃபெரி பாயிண்ட் வந்து இந்த மசூதி பக்கத்தில் இருக்கிறதால அதனால தான் பார்த்தீங்கன்னா சுர்லா தார் அப்படின்ற பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மசூதிக்கு வர்றது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோடு கனெக்டிவிட்டிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ கூட நம்ம மலை மேலே இருந்து ரோடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த மண்டோவி ரிவரை தாண்டி இந்த காடுகளை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த மசூதிக்கு வந்து வந்துட்டு இருந்தாங்க அப்போல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசூதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு வழி வந்து இருக்குங்க. எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் வந்து செக்யூரிட்டி அவங்க வந்து இருக்காங்க. அதில் வந்து நம்ம என்ட்ரி பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. வந்து ஒன்றும் பெருசாக ரிஸ்ட்ரிக்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க. வரலாம் நார்மலாக வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ என்ன எடுக்கணும் இல்லை வீடியோ என்ன எடுக்கணும் கூட ரிலாக்ஸாக நம்ம பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இந்த கட்டிடக்கலையை ரொம்ப நம்ம வந்து எதுவும் வந்துட்டு எப்படி சொல்கிறது மிஸ்யூஸ் பண்ணாமல் ரிலாக்ஸாக வந்து நம்ம பார்த்து ரசிச்சுட்டு போகலாங்க. அந்த அளவுக்கு அழகாக தான் இருக்குது. உள்ளே வந்து இப்போ யாரும் அதாவது மசூதி உள்ளே வந்து அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். பெருசாக யாரும் உள்ளே வந்து தெரியல யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி நெட்டில் எல்லாரும் வந்து சுற்றி பார்க்குறது மட்டும் தான் தெரிஞ்சது. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மசூதி பின்னாடி தர்கா மாதிரி ஒன்று இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அது உள்ளே போய் எல்லாரும் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே போய் இது ஆனால் பண்ணுறாங்க. இது வரைக்கும் இப்போ இந்த மசூதிக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் எதாவது இருக்குமான்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேகட்டார் இந்த சைடு பனாஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கமர்ஷியல் கோவா மாதிரி தெரிஞ்சதுங்க. ஏன்னா வந்து அங்கே பார்க்கும்போது என்னென்னா அது வந்து என்னென்னா அந்த டூரிஸ்ட் எல்லாம் அதிகமாக இருக்கிறதால அந்த கமர்ஷியல் கோவா உண்மையாலே வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்குலாம் இல்லைங்க. உண்மையாலே அந்த ஒரு ரியல் கோவா மாதிரி தான் வந்து எங்களுக்கு ஃபீல் ஆகிடுது. அந்த பழங்கால கலாச்சாரங்களை தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி எல்லாமே வந்து இன்னமும் அதை ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வராங்க. அதுவும் மெயினாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் பாதுகாத்துட்டு வராங்க. உண்மையிலே அது வந்து உண்மையிலே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறப்போ அது ஒரு பொக்கிஷமாக நமக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்குது சுற்றி. இங்கே ஒரு வீடு இருக்குது, இந்த பக்கம்லாம் வீடுகள் எல்லாம் இருக்குது. நம்மளும் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கலாம் வாங்க. அப்படியே நம்ம வில்லேஜ் உள்ள போயிட்டுருக்குங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வழியெலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வில்லேஜுன்ற மாதிரி சொல்கிறத விட காடு மாதிரி தானே இருக்குது லைட்டாக. இங்கே பாரு காடு அதான் அந்த சின்ன சின்ன மலைங்க அது மேலே கட்டியிருக்கிற மாதிரி நிறைய பாயடைஞ்ச வீடுங்க இருக்குங்க. இதெல்லாம் ஃபுல்லாக பாலடைஞ்சுனா யாருமே இல்லை போல. யாருமே இல்லை. அதான் இது பண்ணாத வீடுங்க தான். இது பாரு இது மேலே போ. அதான் இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சில வீடுங்க வந்து ரொம்ப பாயடைஞ்சு போன மாதிரி இருக்குது. இது பாரு சூப்பராக இருக்குது வீடு. இதான் இங்கே பாரு இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. இல்லை இந்த பக்கம் பாரு மலைக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. கேட்போம் என்ன கேட்பேன். இதர் சாய் दुकान है? चाय दुकान नहीं அது சாய் கடையா? டேய் இது உள்ள வந்து சாய் கடை கிட்ட பற்றியா மனசாச்சு இல்லை. இல்லைடா நான் கூட போய் அந்த பைக்கிட்ட ஏதோ பால் தடை கொஞ்சம் விளாட்றதுக்கு கேட்டேன்னு. இது என்ன வழி போகுது? இது பார். இந்த மண்டோவர் ரிவர் கிட்ட போகுது. ஓ இங்கே வந்து துணியெல்லாம் துவைக்கணும் இப்படி வந்து துவைப்பாங்க போடா இங்கே இருக்கிறவங்க. இல்லை செம்மையா இருக்குல்ல? சூப்பர். உடனே ஓடுறான் பாருங்க திப்பு திப்புன்னு. தம்பி எனக்கு தம்பி இல்லைப்பா. எனக்கு தம்பி தான்டா நீடி. இல்லை சொர்க்கங்க சொர்க்கம். ஐயோ வேற அந்த மாதிரிலாம் பண்ணாலும் ஆக முடியாது. பா நான் அவரை மேலே ஆசைப்படலப்பா. அவர் சொன்னதை வந்து நான் இன்ஸ்பயர் ஆகி சொல்கிறேன். இந்த மாதிரி கிரீனிஷாக பார்த்தாலே அவர் சொன்னதான் நமக்கு ஞாபகம் வருது. சொர்க்கங்க வந்து பாரு. இந்த குடி வா இந்த குடி. இல்லைங்க எனக்கு நார்மல் வாட்டரே போதும். ரொம்ப பியூர் வாட்டர்லாம் வேணாம். தேனா இருக்கும் குடிடா. தேனா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. இடம் சூப்பராக இருக்கு. கிளியராக தான்டா இருக்கு. இங்கே பாரு மீன் கொடுத்து. ஆமாம் கிளியராக இருக்கு. நீ செப்பல் வச்சு நின்று தண்ணி கொடுறேன். ஏய் என்னை பார்த்தா எப்படி எடுத்து ஒன்று பாருங்க. இவன் என்னெல்லாம் பேசுகிறான் பாருங்க. ரொம்ப பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்கு போமா. எந்த பக்கம்? நீச்சல் அடிக்கிறீ பாருங்க. அந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்கான். நீச்சல் அடிச்சுன்னு போகலான்றான். ஃபெரியர் போமா. ஃபெரியேறி போகலாமாங்க? சரி வாங்க அப்படியே நம்ம இங்கே வந்து அவ்வளோதான் இருக்குது. நம்ம அந்த பக்கம் போயிட்டு இன்னும் என்ன மாதிரி ஸ்டைலில் இருக்குது அப்படியே நம்ம ஃபெரியிலே பைக்லேயே போயிட்டு அந்த பக்கம் போவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரீயானு கேட்போம். ஓகே பார்ப்போம். ஃப்ரீயாக இருந்தால் போகலாம். பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் போகலாம். அளவுக்கு மீறி இருந்தால் வேணாம். இப்படி ஒரு இடத்துல நம்மளுக்கு வீடு இருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
ஓகேங்களா. எங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இந்த அதான் பெருசாக வந்து வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படாமல் ஒரு அழகான ஒரு சின்ன வீடு, தேவையானதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலை இருந்தால் போதும், ஜாலியாக வந்து இங்கே சம்முன்னு ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து தோணலாம். பட் நம்ம பழகுனது நம்ம சிங்கார சென்னை தாங்க. நம்ம அந்த சென்னையில் வாழ்கிறது தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்றுங்க, இந்த பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே விஷயம் தான் தேவைப்படுமா, ஒன்றும் வேணும்ன்ட்டு. அது எப்போ குறையுதோ அப்போதான் நம்மளாம் சந்தோஷமா இருக்கும். இப்போ யார் பணக்காரன்ற யார் ஏழை அதை முதல்ல இல்லடா, பணக்காரனுக்கும் ஏழைக்கும் வந்து இன்னும் வேணும்ன்ற அந்த கோரிக்கை ஆமா ஆமா இல்லைங்க. நம்ம தேவைக்காக ஓடுற நாட்கள் போய் தேவையில்லாததுக்காக ஓடுற நாட்கள் அதான் இன்னும் வேணும் போது அப்போ வந்து என்னன்னா நம்ம நிம்மதி அளந்து போவோம்னு சொல்ல வந்து நிம்மதியா தங்கறதுக்கு ஒரு இடமும் சாப்பாடு இருந்தா போதுன்றதை தாண்டி இப்போ நிறைய ஆடம்பரங்கள் நம்ம லைஃப்ல தேவைப்படுது. அது வந்து அத்தியாவசியமாவே நம்ம மாத்திட்டோம். சரி விடுங்க, அதெல்லாம் பேசி என்ன போகுது. நம்ம வந்து வாங்க அந்த ஃபெரியில போயிட்டு வேற என்ன வில்லேஜ் நம்ம போய் பார்க்கலாம். ஏய் எனக்கு தெரியும் வீடுங்க ஆளுங்க இருக்காங்களா இல்லையா எனக்கு புரியலடா. ஏய் இதெல்லாம் ஆளுங்க இருக்காங்கடா. ஏதோ பேப்பர்லாம் வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏய் யார் வீட்டில் போய் நீ ஸ்கேன் பண்ணிக்கிற அது முதல்ல சொல்லு. ஹெல்மெட்லாம் எடுத்துக்கணும், உன் வீடு சொந்த வீடு மாரி போயிட்டு இருக்கியாடா. இல்லடா, இது ஏதோ கோவா ஸ்டேட் பாப்புலேஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு வருது. சரி ஒரு வேளை பாப்புலேஷன் ஏதாவது காமிக்குமோ பேட்ச் வச்சிருக்காங்களேன்னு பார்த்தேன். சரி சரி வா போலாமா. இந்த ஒரு ரெட்டு இங்கே எடுத்து வந்து போயிட்டு வந்துடுறேன். சரி போவோம். எனக்கு தெரிஞ்சுடா, இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து அதிக ஹிந்துஸ் தான் இருக்காங்க போல். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த துளசி மரத்தை வைப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே வச்சுருக்காங்க. நான் நெட்டில் கூட பார்த்தேன். இந்த தர்காவுக்கு பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் வந்து 2 பேருமே ஒத்துமையாக இருந்து அந்த அந்த இதெல்லாம் சொல்கிறது, இந்த வருஷத்துக்கு ஏதாவது ஒரு பண்டிகை மாதிரி வருமே ஊடுசு, அது மாதிரிலாம் இந்த மொஹரம் இது மாதிரி நினச்சிக்கோங்களேன், மொஹரம் ரம்ஜானுக்கெல்லாம் அதெல்லாம் சேர்ந்தே கொண்டாடுவாங்கன்னு நெட்டில் பார்த்தேன். ஓகே சூப்பராக நெட் இங்கே கூட இருக்கு பார், இங்கே கூட இருக்கு பார், நெட்டாக போயிட்டே இருக்கப்பா. ஊய் ஊய் ஜெட்டு பூனை மாதிரி இருக்கிற. ஏய் ஒரு பூனை ஒரு ஜெட்டு பூனையை பார்க்குதுன்னு நினைக்குது. ஏன்டா கத்துற பதறுதுற அது. ஆஹா உன்னை பார்த்து தான்டா. என்ன பார்த்தா இல்லைடா, அது கேமராக்கு போஸ்ட் கொடு. சூப்பராக இருக்குங்க பாரு. ஏண்டா இது அப்படியே இங்கே பாம்பெல்லாம் இருக்கும்லடா. அப்படி கண்டிப்பாக இருக்கும். எப்பட்றா அதெல்லாம் பழகிட்டு இருப்பாங்கண்ணே. இல்லை மலைவாழ் மக்கள் தானே, அதெல்லாம் பழகிடுவாங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வீடுகள் இருந்தால் அப்படி இருக்கு. ஆனால் பார்க்க அழகாக இருக்குங்க, பார்க்க பயங்கரமாக இருக்கு, சூப்பராக இருக்கு. மழை பெஞ்சதுன்னா சறுக்கும் போலல பயங்கரமா. மழை பெஞ்சாலும் கொஞ்சம் ரிஸ்க் நடக்கிறது ஏறுறதெல்லாம். நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் கிராம மக்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ஃபெரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரியில் பார்த்து ஏதாவது எதுக்கு இந்த செக்யூரிட்டி பிரதர் வந்து நம்மகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அந்த பக்கம் வந்து ஒரு அழகான ஒரு கோயில் ஒன்று இருக்கு, போய் பாருங்கன்னாரு. சரி அதை தான் போய் பார்க்கறத வெயிட் பண்ணுறோம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு பாஸ். ஏண்டா சொன்னாரு நம்ம ஆல்ரெடி நம்ம போலாம் நம்பலன்னா ஒன்று பண்ணு. வேணாம் சொல்றதுக்கு இல்லை பரவாயில்ல. ஃபெரி அங்கே வந்துட்டு இருக்கு. ஃபெரி வர ஆரம்பிச்சிச்சிங்க. வந்தது நம்ம அந்த பக்கம் போய் அந்த அழகான கோவிலை அந்த கிராமத்தையும் பார்க்கலாம். என்னடா வண்டி ரேஸே கொடுக்கலன்னு பயந்துட்டேன். நாங்கள் ஃபெரி போட்டில் ஏறிட்டோம். காசு வாங்கலை அதனால தைரியமாக ஏறிட்டோம். இது வந்து கவர்மெண்ட் ஃபெரி தாங்க, அதனால பார்த்தீங்கன்னா வந்து காசு வந்து வாங்க மாட்டாங்க. காரில் வந்தால் மட்டும் 10 ரூபா வாங்குவாங்க. நீங்கள் திவார் ஐலாண்ட் பார்த்துருந்தீங்கன்னா மன்னிக்கும் மறுபடியும் சொல்கிறது. ஏன்னா ஓயாமதியை திருப்பி சொல்லிடுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. புதுசாக இப்போ வந்து நம்ம வேற ஒரு இடம் போகிறோம் ஃபெரியில். அது போன ஃபெரி வந்து வேற ஒரு இடம் போனது, இது வந்து வேற ஒரு இடம் போயிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம வந்து ஒரு வில்லேஜ் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வில்லேஜ் ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி ஃபெரி போட்டில் போய் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஏரியாலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. சரி முடிஞ்சால் போய் கோயில் பார்ப்போம், இல்லை அப்படியே சும்மா அந்த வில்லேஜை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தான். டீ குடிப்போம் ஃபஸ்ட்டு, ஜாலியாக இருக்கலாங்க. இந்த மாதிரி போனதெல்லாம் உங்களுக்கு காமிச்சா தானே உங்களுக்கும் பிடிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போனாங்க, கேட்டா ஜாலியாகிறான் நேரத்தில் கொடுத்து விட்டுருவான் இல்லைங்க. சமாளிப்பான் இப்படிதான் கரெக்டான நேரத்தில். ஃபெரி போட்டு வந்து வெறி கொண்டு இருந்தா ரொம்ப போல அப்படிலாம் இல்லை.
பெரிய வந்து ரொம்ப நேரமாக வரல. சரி என்னடா வேலைக்கு வரணும், நம்ம ரூமுக்கு போகலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு இடம் வந்து போகலான்னு சொன்னான். இல்லை அங்கே எங்கன்னா போகலாம்டா அப்படின்னேன். அது வந்து கரெக்டான டைமில் பார்த்து எனக்கு கோத்து வர்றான். இருக்கட்டும், எனக்கு ஒரு நேரம் நேரத்துக்கு கிடைக்கல. முன்னாடி தான் ஏங்க அப்படின்னா நீ ரொம்ப ஏங்க ஏங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான். ஏங்கிட்டியா? நானே இப்போ ஒரு ஜீனியஸ் அவர் வந்து எவ்வளோ அதை அது ஆராய்ச்சி பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு தெரியுமா? ஆனா நல்ல விஷயம் தான். ஒரு ஊரை ஆமா. அவர் ஊரை வந்து பெருமைப்படுத்துற அளவுக்கு பண்ணி நீங்க வந்து ரீச் ஆயிருக்காப்ல. உண்மையிலேயே அவருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். யார் எதை பத்தி யோசிக்காம அவ்வளோ ஒரு எஃபோர்ட் போட்டு அந்த ஊரை வந்து இன்னைக்கு வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. சரிங்க, நாங்க வந்து இந்த ஊர்ல இப்போ வந்து எங்களால் முடிஞ்சளவு எக்ஸ்ப்ளோர் பண்றோம், அவ்வளவுதான். ஜாலியா சிலது வந்து நல்ல மெசேஜா எவ்வளவு அந்த ஒரு ஒரு இடத்துல வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு சொல்றோம். வேற ஒன்றும் இல்லை. சரி போவோங்க, நம்ம கிட்ட வந்துட்டோம், இறங்க போறோம். இறங்கிட்டு அந்த வில்லேஜை பார்க்கலாம். நீங்களும் பாத்தீங்கன்னா கோவா வந்தீங்கன்னா மெயினான இந்த டூரிஸ்ட் ஏரியா மட்டும் இல்லாம இந்த சிறிய சிறிய கிராமங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாத கிராமங்களுக்குள்ள போய் பாருங்க. அது வந்து ஒரு புதுவித ஃபீலா தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க, எங்களை மாதிரி வீடியோ பாருங்க, அப்பதான் தெரியும். எங்களுக்கே தெரியாது இது உள்ள என்னங்க தெரியும். ஆமாடா, இப்ப நம்ம போய் தெரியாம போய் மறுபடியும் தெரிஞ்சு அவங்களுக்கு காமிக்கிறாங்க. நீங்களும் நான் என்ன சொல்றேன், இது மாதிரி தெரியாதையும் சிலது போங்கன்ற. ஒருவேளை தெரியாம எப்படியா பார்த்து நினைச்சேன்னா எங்களை மாதிரி பண்றாங்க விளாகர்ஸ் இருக்கும். என்னோட விளாகர்ஸோட வீடியோ எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க. என்ன சொல்றது? நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. டைம் ஆயிடுச்சு, இறங்க போறேங்க. பாருங்க, வண்டி எடுக்க போறாரு. நீங்கள் 10 என்னது மார்டோல் போலீஸ் ஸ்டேஷன். மார்டோல் ஜங்ஷன் ஸ்டார்ட் உள்ள போறேங்க. வெளியவே செம்மையா இருக்கு ஃபீலு. போலிய ரேஸ் கொடுத்து சிங்கம் சீருது. என்ன சிங்கம் சங்கமா ஓட்டுறிய? நான் மேடுக்கு எப்பறம் ஓட்டுறேன். மேடுக்காக ஓட்டினியா? உள்ள போயிட்டு பார்ப்போம். ஏதோ ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கு. சரி இங்கே போகலான்னு மனசு சொல்லுது. ஆமாங்க, ஏதோ ஒரு கோவில் சொன்னார்ல, ஒருவேளை அது இந்த வழியாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. போய் பார்ப்போம். இந்த மாதிரி குத்து மதிப்பாலாம் வராதிங்க, போகிறதுக்கு ரூட்டு தெரியும்ல. இந்த கோவாவில் பார்த்தீங்கன்னா வந்து பாக்கு மரம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக. ஏன்னா இந்த பாக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விவசாயம் பண்ணுவாங்க. இங்கே அதிகம் இந்த கேஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, அரிசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கு, இது எல்லாமே வந்து இங்கே விவசாயம் பண்ணுவாங்க. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கு மரம் தான் இருக்குது. நம்ம உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமமாக இருக்கும்னு நினச்சோம். ஓரளவுக்கு பெருசு தான், பெருசாக இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க. தோட்டமாக இருக்குது. ஒரு கார்டன் மாதிரி இருந்தால் வீடுங்கள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக எல்லாமே வந்துட்டு இப்படி அடைஞ்சா மாதிரிலாம் இல்லைங்க. நல்லா ஃப்ரீ. அங்கங்கே தோட்டம் இருக்குது, வீடு இருக்குது, தோட்டம் இருக்குது, வீடு இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கு. பாக்கு மரம். ஆமாம், நிறைய பாக்கு மரம், தென்னை மரம், இந்த மாதிரி தான் இருக்குது. யாரும் குறுக்க வந்துட போகிறாங்க. அப்படியே நம்ம எப்படி திருப்பிப்போம். இதுக்கு மேலே இதான் கோவில் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, கோவில் தான் வரும்னு நினைக்கிறேன். இதுதானே அது? கோவில் வந்துட்டோம். இந்த கோவில் தான் போல. அவர் சொன்ன அந்த ஃபேமஸான கோவில் வந்து கிடச்சிடுவா. ஆமாண்டா, இதுவா சொன்னார்? ஆமாண்டா, கோவில் மூடி இருக்கா இல்லையா? பார்ப்போம் இறங்கி பாருங்க. அவர் சொன்னார்ல ஒரு கோவில், இதுதான் போல். சூப்பராக இருக்குங்க கோவில். இங்கேருந்து பார்க்க வியூ பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு இந்த கோவிலை பற்றி டீட்டெயிலாக எதுவும் தெரியல. சொன்னார் நல்ல பெரிய கோவில், நல்லா இருக்குன்னாரு. அதாவது அங்கே வந்து ஒரு மந்திர் இருக்குது, போய் பாருங்கள், நல்லா இருக்குன்னாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த கோவிலோட கோபுரம் பாருங்கள், ஒரு மாதிரி டிசைன்டாக பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் புத்திஸ்ட் ஸ்டைலில் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் மேலே வந்து கலசலாம் வந்து நம்மளோட ஸ்டைலில் தான் இருக்குது. லுக்கே வேறு லெவலில் இருக்குது. அந்த பெயிண்டிங்கு, ஆர்கிடெக்சர் ஸ்டைல் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஸ்விம்மிங் இன் தி டெம்பிள் இட்டாலியன் ஸ்ட்ரைக் கிளிப், அதில் வந்து குளிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். தண்ணி சுத்தமாக நல்லா இருக்குங்க. இடமே சூப்பராக இருக்குது பாருங்கள். சரிங்க, நம்ம இந்த வில்லேஜ் அப்படியே சும்மா ஒரு ஜஸ்ட் அப்படியே ஒரு வியூ பார்த்தோம். இந்த கோவிலையும் வந்துட்டு பார்த்துட்டோம். கோவிலில் வந்து உள்ளே வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து தேவஸ்தானத்தோட பர்மிஷனோட தான் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சும்மா ஜஸ்ட் வந்து பார்த்தோம். ஏன்னா நமக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியல. அதனால் நம்ம ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு உங்களுக்கு வியூ காமிச்சிட்டு அப்படியே நம்ம போய் ஒரு டீ சாப்பிட்லாம் வாங்க. இங்கே லோக்கலில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து கேட்டோம், டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே கேட்டோம் என்ன கோயில் அப்படின்ட்டு.
விஷ்ணு கோயிலுன்னு சொன்னாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த குளத்துல இருப்பாரா என்னன்னு தெரியல. சரி, அதனால் போய் பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த கோயிலோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் அனந்த தேவஸ்தானம்னு சொல்கிறாங்க. விஷ்ணு பகவானோட கோயில் தாங்க. அந்த பார்த்தீங்கன்னா பார்க்கடலில் படுத்திருப்பார் பார்த்தீங்களா விஷ்ணு, அந்த மாதிரி கோயில் தாங்க இது. இந்த சிலையை பார்த்தீங்கன்னா வந்து 12ஆம் நூற்றாண்டில் கடம்பா டைனஸ்டி பீரியடோட சேர்ந்த சிலையாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம பார்த்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குல்லங்க, அந்த குளத்துல தான் பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்கார், மிதந்துட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த இந்த கோயிலை பற்றின ஒரு வரலாறு வந்து ஒரு கதையாக சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாமி சிலை வந்து தண்ணியில் மிதந்துட்டு வந்ததாகவும், அப்போ வந்து ஒரு முஸ்லீம் வியாபாரி வந்து அதை பார்த்து கொண்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. அதாவது வந்து 1923 வந்து இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்து முஸ்லீமோட நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டாதாங்க இந்த கோவில் இருக்குது. ஒரு உண்மையிலே வந்து ஒரு அழகான கோயிலுங்க. அந்த குளத்தை பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கோயிலுங்க. நல்லா இருந்தது. நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. பிளாக்மெயிலா? இமெயில் கூட பண்ணுவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தானே சொன்னேன் அந்த டைலாக். பொதுவாக அது ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க டைலாக். சாய் துக்கான் ஓகேங்க. நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப அழகான வியூவெல்லாம் பார்த்தோம். ஒரு நல்ல பழங்காலத்து மசூதியை பற்றி பார்த்தோம். ஒரு அழகான சின்ன வில்லேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இவர் சொன்ன ஒரு பிரதர் ஒருத்தர் சொன்ன சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வில்லேஜில் போய் நாங்கள் கோவில் பார்ப்போன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. அவர் சொன்னது அதுவா இல்லை எதுவான்னு தெரியல. ஆனால் மதிப்பாக போனது பார்த்தீங்கன்னா ஒரு கோவில், நல்ல ஒரு லாஸ்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு கோவில், ஒரு வரலாறு மிக்க கோவிலை பார்த்தது வந்து அது வந்துட்டு ஒரு முஸ்லீமும் இந்துவும் சேர்ந்து ஒரு நல்லிணக்கத்தோடு கட்டின ஒரு கோவில்னு சொல்கிறப்போ அது இன்னும் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. சரி, இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா வந்து 50 கிலோமீட்டர், 7:30 மணிக்கு தான் போய் சேருவோம் வந்து. சரி, அதனால் போய் சீக்கிரம் படுத்துட்டு நாளைக்கு காலை சீக்கிரம் இருந்துன்னு சொல்லிட்டு இந்த ஒரு அழகான வில்லேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிக்கலாம்னு சொல்லிட்டு, ஆமாங்க இருட்டாயிடுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் யார் பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.